ஓம் நமோ நாராயணாய நமக. சர்வ சர்வ சிவஸ்தானூர் பூதாதிர்நிதிரவ்யயக சம்பவோ பாவனோ பர்த்தா பிரபவ பிரபுரீஸ்வரக. நான் பாலகோபாலா பக்தை லதா பேசுகிறேன். அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்போ பாருங்கள், 4வது ஸ்டான்ஷாவே நம்ம டெய்லி இந்த ஆடியோக்களை கேட்க உங்களுக்கு 4வது ஸ்டான்ஷா ஈஸியாகவே மனப்பாடமாகிவிடும். தயவுசெய்து இதை படித்து அனைவரும் பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதாவது இன்றைக்கு நாம் பார்க்க போகும் திருநாமம் 29வது திருநாமம் பூதாதி. பூதாதி அப்படின்றத பார்க்க போகிறோம். பூதாதி அப்படின்றது பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அனைவரையும் ஈர்ப்பவர். அதாவது சொல்லும் முறை பூதாதையே நமக, பூதாதையே நமக அப்படின்றது சொல்லும் முறை. இப்போ இந்த பூதாதையே நமகனுடைய எம்பெருமானுடைய பெருமையும் அருமையும் இந்த கதையின் மூலம் பார்ப்போமா? வாருங்கள், கடைசி வரையில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது இது என்னன்னு கதைன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கிருஷ்ணன் குட்டியோட கதை. இந்த கண்ணபிரானுடைய கதை என்னன்னா நமக்கே தெரியும். கண்ணபிரான் ஒரு நாள் ஒரு வசந்த கால நேரம். அப்போ அவர் மத்தியான நேரத்தில் அவர் பசுக்களை எல்லாம் புல்வெளியில் மேய விட்டு கண்ணபிரான் தன் தோழர்களுடன் பசுக்களை எல்லாம் யார் மேய்ச்சிட்டு வராங்களோ, ஒரு பசுக்கு ஒரு ஆள் இருப்பாங்கள்ல, அவங்களாம் தோழர்களாக நினச்சி ஜாலியாக அவர் இருந்தாராம். அப்போ அவங்களாம் யார், அந்த பசு மேய்ப்பவர்கள் அனைத்து தோழர்களும் மதிய உணவு உண்பதற்காக யமுனைக்கரையில் எல்லாரும் உட்கார்ந்துருந்தார்களாம். தன் தோழர்கள் ஒவ்வொரும் கொண்டு வந்த உணவிலிருந்து ஒரு கைப்பிடியை, அந்த பாக்ஸை திறந்தோன்னே ஒரு கைப்பிடியை எடுத்து உண்பாராம். மீதி மிச்சத்தை தான் அந்த தோழர்கள்லாம் கண்ணன் சாப்பிட்ட மீதி மிச்ச உணவை தான் அவர்களுடைய தோழர்கள் சாப்பிடுவாராம். இப்படியே வழக்கமாக்கி கொண்டிருந்தது. இதை வானிலிருந்து பார்த்து கொண்ட தேவர்களுக்கு ஒரு ஆசை வந்ததாம். எவ்வளோ ஒரு பாக்கியம்! இந்த தோழர்களுக்கு கண்ணன் சாப்பிட்ட நம்மளுக்கே யோசிச்சு பாருங்கள். கண்ணன் நம்ம ஒரு விக்கிர வடிவத்தில் வச்சுருக்கிறோம். அவர் முன்னால் நம்ம சாப்பாடு படிச்சுட்டு அதை சாப்பிட்றதே நம்ம எவ்வளோ ஒரு பெருமையாக நினைக்கிறோம். அதே நேர்லேயே சாட்சாத் அந்த பகவான் இருந்து நம்மளுடைய உணவை சாப்பிட்டா நமக்கு எப்படி ஒரு ஆனந்தம் இருக்கும். அதை போல் அந்த தேவர்களுக்கு ஒரு ஆசை வந்ததாம். இந்த கண்ணபிரான் இப்படி உணவை சாப்பிட்டு விட்டு தன்னுடைய தோழர்களுக்கு கொடுக்குறார்களே, இந்த பாக்கியம் நமக்கு இல்லையே என்று அவர்கள் என்ன சொல்லி இந்த ஒரு பருக்கையாவது நமக்கு கிடைக்குமா என்று எண்ணி இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, இந்த 33 கோடி தேவர்களும் யமுனை நதியில் மீன்களாக வடிவெடுத்தார்களாம். பார்த்துக்கங்க, இவ்வளோ அழகாக வடிவெடுத்தோன்னே இதை கண்ணன் நைஸாக அப்படி அதை அவங்கள உணர்ந்துட்டு, கண்ணனுக்கு தான் எல்லாம் அறிந்தவராச்சே, அவர் அப்படியே நல்லா உணர்ந்துட்டு, இவங்க நம்மளுடைய உணவை சாப்பிடுவதற்கு அனைத்து தேவர்களும் மீன் வடிவம் எடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு சிரிச்சிட்டு, சரி இந்த பாக்கியத்தையும் அவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சும்மா ஒரு விளையாட்டு, இதெல்லாம் ஒரு சின்ன குட்டி விளையாட்டு நம்மளுடைய கிருஷ்ண பரமாத்மாவுடைய. உடனே இவர் என்ன செஞ்சிட்டாரு, தன்னுடைய தோழர்கள் எல்லாத்துட்டையும் சொல்லிட்டாராம், இன்னையிலேருந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு இந்த மீன் அதாவது இந்த கரையில் நீங்கள் கை கழுவக்கூடாது, எல்லாருமே ஒரு துண்டால் துடைச்சிக்கங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த மீன்கள் வடிவெடுத்த அந்த தேவர்கள் எல்லாரும் என்ன செஞ்சாலும் ஏமாந்து போயிட்டாங்களாம். உடனே பிரம்மாவிடம் சென்று, பிரம்மா, இந்த கண்ணன் எங்களை எல்லாம் ஏமாற்றி விட்டான். தேவர்களை இப்படி அவமதிப்பது அவனுக்கு நீங்கள் தான் சரியான பாடம் புகற்ற வேண்டும் பிரம்மதேவனே அப்படின்ட்டு சொல்லி கேட்குறாங்க. உடனே இந்த பிரம்மர் என்ன சொன்னார், சரி நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு சிறுவர்களையும் பசுக்களையும் என்ன செஞ்சார், தனக்கு மிகவும் நெருக்கமானவை என்று கருதுகின்றான் அல்லவா கண்ணன், அவனிடமிருந்து இந்த பசுவையும் இந்த சிறுவர்களையும் பிரித்து விடுகிறேன் என்று சொல்லி ஒரு குகைக்குள்ளே கொண்டு போய் இந்த பசுக்கள் இந்த சிறுவர்களெல்லாம் கொண்டு போய், சிறுவர்கள்லாம் என்ன அந்த மாடு மேய்ப்பவர்கள்லாம் கொண்டு போய் ஒரு குகைக்குள்ளே மறைச்சிடுறாரா யார், நம்மளுடைய பிரம்மதேவன். இதெல்லாம் பார்த்தோம்னா கண்ணனுக்கு சரியான அப்பாடா, கண்ணனுக்கு சரியான பாடம் புகட்டி விட்டோம் என்று எண்ணி தன்னுடைய சத்திய லோகத்திற்கு பிரம்மா நுழைந்த போது அங்கிருந்த காவலர்கள் ஏற்கனவே பிரம்மா வடிவத்தில் யார், கண்ணன் போயிட்டாராம். அங்கே காவலாளிகள் என்ன செஞ்சாருன்னா, பிரம்மா நுழையும் போது, போலி பிரம்மனே, நீ இங்கே வராத, ஏற்கனவே பிரம்மன் உள்ளே நுழைந்து விட்டார், எங்கள் சத்தியலோகத்துக்கு போய் படுத்துட்டார், அவர் சில வேலைகள்லாம் முடிச்சுட்டு,
நீ வந்து பிரம்மர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரம்மாவை வந்து மேலே சத்தியலோகத்திலேருந்து கீழே தள்ளிடுறாங்களாமா அந்த யார் காவலாளிகள். உடனே பிரம்மாவை தள்ளினோன்னே ஆயர்பாடியில் வந்து விழுவுறாராம் பிரம்மன். பார்த்தா சத்தியலோகத்தில் சென்று மீண்டும் பூமி, அதாவது மேலே சத்தியலோகத்துக்கு சென்று மீது நான் இந்தியே சொல்லியிருக்கிறேன் இந்த ஊரை திரும்பி பூமிக்கு வருவதற்குள் நமக்கு தெரியும் 1 வருடம் 1 நிமிஷம் 1 மணி நேரம்ன்றது 1 வருடம். எதுக்கு? சத்தியலோகத்திற்கும் நம்முடைய பூமி லோகத்திற்கும் பூலோகத்திற்கும். உடனே பார்க்குறாரு கண்ணன். யார்? நம்முடைய பிரம்மதேவர் கண்ணனை பார்க்கிறார். கண்ணன் பார்த்தால் அங்கு சிறுவர்களுடனும் அந்த பசுக்களுடையும் விளையாடி கொண்டிருப்பதை பார்க்கிறார். என்னடா நம்ம குகைக்குள்ளே அடைத்து வைத்திருந்தோமே, இப்படி கண்ணன் விளையாண்டு கொண்டிருக்கிறாரே என்று போய் அந்த குகைக்குள்ளே பார்க்கிறாராம். யார்? நம்முடைய பிரம்மதேவர். பார்த்தவுடன் அங்கே பார்த்தால் குகைகளில் அதே சிறுவர்களும் பசுக்களும் இருந்ததாம். இருந்தோடனே என்னடா இது இப்படி ஒரு லீலை அப்படின்னு சொல்லிட்டு, ஓ இவ வந்து பிரம்மதேவர் வந்து இதை கவனித்த பிரம்மா, ஓ கண்ணனே அத்தனை பசுக்களாகவும் சிறுவர்களாகவும் இப்படியே நம்ம வந்து வடிவெடுத்து கொண்டு விட்டான் என்பதை உணர்ந்து கொண்டாராம் நம்முடைய பிரம்மதேவர். என்ன ஒரு விளையாட்டு பாருங்கள். கண்ணனிடம் வந்து சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்தாராம் பிரம்மா. தான் செய்த தவறை மன்னித்தருளும்படி பிரார்த்தித்தாராம். பிரார்த்தித்தோன்னே அவர் என்ன செய்தார்னா, அடைத்து வைத்திருந்த அனைத்து ஆயர்களையும் ஆணிரைகளையும், அதாவது என்னென்னா ஆயர்கள்னால் யார்? சிறுவர்கள். ஆணிரைகள்னால் பசுக்கள். கண்ணனிடமே கொண்டாந்து ஒப்படைத்தாராம். கண்ட பலராமன் உலகையே ஈர்க்க வல்லவனான கண்ணனே சிறுவர்களுடைய வடிவில் வந்ததால் தான் அவர்களுடைய பெற்றோர்கள் நம்முடைய கண்ணபிரானை ஆசையுடன் கொஞ்சி தழுவினார்கள். உலகில் உள்ள அனைவரும் ஈர்ப்பவனாக நம் எம்பெருமான் விளங்குவதால் தான் அவரை பூதாதி என்று அழைக்கப்படுகிறான். அனைவரும் ஈர்க்கும் திறமையை பெறுவதற்கு பூதாய நமக என்று விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் 29வது திருநாமத்தை தினமும் சொல்லி வருவோம். இப்போ நம்மளே எவ்வளவோ நல்லது செய்வோம், ஆனால் யாருக்குமே நம்மளை பிடிக்காது. ஆனால் கெட்டது எவ்வளவோ செய்வாங்க, அவங்களுக்கு ஒரு பிடிக்கும். ஏன்னா அதெல்லாம் அவங்கவுங்க செய்து வந்த புண்ணியங்கள். அதனால் என்ன செய்கிறாருன்னா, இனிமேட்டு நம்மளை வந்து நிறையா பேர்த்துக்கு பிடிக்கணும், ஐயோ அவங்களுக்கு நம்ம மேலே ஈர்ப்பு வரணும் அப்படின்னு நம்ம நினைத்தோம்னால் பூதாயே நமக என்று சொல்லலாம். அனைவருக்கும் பிடித்திருந்தால் லைக் பண்ணவும், சப்ஸ்கிரைப் பண்ணவும், ஷேர் பண்ணவும், கமெண்ட் பண்ணவும். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா.